ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா 2010ல இதே படத்தை அனிமேஷன் கதையில கொண்டு வந்திருப்பாங்க. அப்பவே அந்த கதை பிளாக் பஸ்டர்ல ஹிட் கொடுத்த ஒண்ணு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த படத்தோட கதை எந்த லெவலுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கூடவே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். படத்தோட லென்த் என்னமோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்தாலும் கூட எக்ஸ்பிளனேஷன்ல அவ்வளவு லென்த் வருமான்னு கேட்டா சந்தேகம் தான். ஏன்னா நம்ம அவதார் பார்க்கும்போது அதுல வரக்கூடிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்த்து வாயை பொழந்திருப்போம் இல்லையா? அதே மாதிரியே இந்த படத்துலயும் எக்ஸ்பிளனேஷனா சொல்றதை தாண்டி பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோல கவர் பண்ண பாக்குறேன். சரி, இப்ப படத்தோட ஒன்னே ரெண்டு அப்படின்னா வைக்கிங்ஸோட வம்சாவளியை சேர்ந்த நம்ம படத்தோட ஹீரோ மலைகளுக்கு மேல ஒரு சின்ன கிராமத்தை கட்டி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல எதிர்பாராத விதமா அடிக்கடி ஒரு சில மாதங்களுக்கு மட்டும் நிறைய டிராகன்ஸ் எல்லாம் இவங்களோட கிராமங்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த ஆடுகளையும் தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு தான் இந்த கிராமத்தோட தலைவர். சொல்ல போனா இந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்த பேருமே அந்த டிராகன்ஸை வேட்டையாடுறதுல குறியா இருக்காங்க. அதுல ஒருத்தனா இருக்க நம்ம ஹீரோவுக்கு என்ன தோணும்? சரி, அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதனால நம்மளும் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லப்படக்கூடிய நைட் ஃபியூரிங்கிற டிராகனை பிடிக்கிறதுக்காக இவன் வானத்தை பார்த்து ஒரு வலைய வீசுவான். அப்ப எதிர்பாராத விதமா ஹீரோவுக்கு ஒரு கருப்பு டிராகன் கிடைக்குது. தான் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த கருப்பு டிராகனை கத்திய வச்சு குத்தி கொண்டானா, கிராமத்தை சூறையாட வந்த மத்த டிராகன்ஸ் கிட்ட இருந்த மக்களை காப்பாத்தினானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த பாருங்கப்பா, என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 தான் ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்து. சரி, புகழ்ச்சி மலையை பொழிஞ்சது போதும், டக்குன்னு தலையை தோட்டிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. அப்படியே மறக்காம நம்ம செல்ல குட்டீஸ் எல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனல் வீடியோக்களை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்க செல்லுக்கு வரும். இப்ப இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்க்கலாமா? ஒளி கொடுக்கும் விளக்கு அல்ல, சூடு கொடுக்கும் தீ அல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல. இதுதான் இன்னைக்கான விடுகதை. பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. மலைகளுக்கு மேல தங்க நேரத்துல வெளிச்சம் தெரியுதுல்ல, அதெல்லாம் மின்மணி பூச்சிகள் கிடையாது, எங்களோட வைக்கிங் வம்சாவளியோட கிராமம் தான் அது. இதுக்கு நாங்க பர்க் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். தலைமுறை தலைமுறையா நாங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தமான காத்து, தண்ணீர், நல்ல உணவுன்னு எல்லாமே இருந்தாலும் கூட ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் அடிக்கடி எங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வரலான்னு பார்த்தா அங்க ஒரு நெருப்ப கக்கக்கூடிய டிராகன் வருது. பாத்தீங்களாப்பா, உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொல்லனே, அது இதுதான். நாளுக்கு நாள் இந்த டிராகன்ஸோட தொல்லை தாங்கவே முடியல. தங்களால முடிஞ்ச வரைக்கும் இங்க கிராமத்தையே சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம். என் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா நானும் சண்டைக்கு போக போறேன்னு கிடைக்கிற சந்து புந்துக்குள்ள எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் எதிர்பக்கத்துல ஒரு ஆசாரியோட கடையை கவனிக்கிறான். ஆர்வத்துல கத்திய வாங்கலாம்னு பையன் குறுக்க விட பாப்பான். சடனா அப்பா ஒரு டிராகன் நெருப்ப கக்குது. நல்ல வேலை, ஹீரோ அதுல மாட்டுறதுக்குள்ளேயே ஒரு கை வந்து இவனை காப்பாத்துது. திரும்பி பார்க்கும்போது அது இவனோட நைனா. டேய், எங்கடா போயிட்டு இருக்க? இந்த பாரு, டிராகன்ஸை வேட்டையாடுறதுக்கான பயிற்சி கூட உனக்கு இன்னும் கொடுக்கப்படல. முதல்ல அதை நீ முடி, அதுக்கப்புறம் சண்டைக்கு போலான்னு புள்ளகாரனை திட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்கலையே. ஆசாரியான கோபர் கிட்ட வந்தவன் சத்தமே போடாம இவன் டிசைன் பண்ண ஒரு கன் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது கோபர் டக்குன்னு உள்ள வந்துட்டாரு. ஏய், எங்க போற? இந்த பாரு, உங்க அப்பா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது, நீ கடையை பாத்துக்கோ, எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்குன்னு. இவருக்கு ஒரு பக்க கையும் காலும் கிடையாது. அதனால செயற்கை ஆயுதங்களை கைகள்ல பொறுத்துக்கிட்டு கோபர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. அப்ப எதர்ச்சியா இவனும் வெளியில எட்டி பார்க்கும் போது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க நெருப்ப ரொம்ப தைரியமா அணைச்சிட்டு இருக்காங்க. பெருசா ஹீரோவுக்கு இவங்க 4 பேரையும் பிடிக்காது. ஆனா 5ஆவதா இன்னொருத்தி இருக்கா, அவளை மட்டும் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயினான ஆஸ்ட்ரிட். சொல்ல போனா நம்ம தலைவனுக்கு இந்த புள்ள மேல உறுதலை காதல். அப்ப ஹீரோயினும் மத்த ஃப்ரெண்ட்ஸும், ஏண்டா டேய், நாங்க எவ்வளவு தைரியமா டிராகன்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீ என்னடா கடைக்குள்ள உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ ஒரு கோலை பயந்தாங்குழி அப்படி இப்படின்னு நிறைய அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிடுவானுங்க. ஆடாச்சா, நம்ம நேசிக்கிற பொண்ணே தன்னை இப்படி சொல்லிட்டாலேன்னு ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடுது. இன்னொரு பக்கத்துல என்னடான்னா, டிராகன்ஸ் எல்லாம் வீட்டை உடைச்சு தனக்கு கிடைக்கிற சாப்பாடுகளை கொத்து கொத்தா அள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அதுலயும் 2 தலை டிராகன் ஒண்ணு ஒரு பக்க வாய் வழியா கேஸ வீட்டுக்குள்ள துப்பிட்டு இன்னொரு பக்க வாய் வழியா நெருப்ப கக்கும் பாருங்க. ஒட்டுமொத்த வீடும் கண்ணாபின்னான்னு வெடிக்குது. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு நேரமா வைக்கிங்ஸ் எல்லாம் இவங்களோட ஆடுகளை பாதுகாப்பா ஒரு வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த வீட்டை கூட இந்த டிராகன்ஸ் எல்லாம் பாத்துருச்சு. உடனே ஊர் தலைவரான நைனா அங்க இருக்க டவருக்கு மேல ஏறிக்கிட்டு ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி பெரிய கற்களை கிராமத்தை அழிக்க பாக்குற டிராகன்ஸ் பக்கமா தூக்கி வீசுறாரு. அப்ப நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல உடம்பு ஃபுல்லா நெருப்போட ஒரு ஃபயர்
ஃபயர் டிராகன் உள்ள வருது. ஆனா நைனாவுக்கு இத பார்த்து பயமே கிடையாது. வாடா தக்காளி நீயா நானான்னு பாக்கலான்னு சுத்தியில வச்சு மூஞ்சி மொழிய டம்மு டம்முன்னு அடிக்கிறாருங்க. அப்ப சடனா மேகங்களுக்கு நடுவுல இருந்த ஒரு டிராகனோட கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அதுதான் இருக்க டிராகன்ஸ்லயே ரொம்ப சக்திசாலியான நைட் ஃபியூரி. ஆனா இப்ப வரைக்கும் அந்த டிராகனை யாரும் பார்த்ததே கிடையாது. ஹீரோவோட நைனாவுக்கு அந்த டிராகனை பிடிச்சு சாகடிக்கணுங்கிறது தான் ஒரு வாழ்க்கை லட்சியமாவே இருக்கு. இப்ப இந்த டிராகன் கத்தக்கூடிய சத்தம் ஆசாரி வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவுக்கும் நல்லா கேக்குது. சோ எப்படியாச்சும் நம்ம அந்த டிராகனை பிடிச்சாகணும், அப்பாவுக்கு உதவி பண்ணியாகணும்னு இவன் உருவாக்கி வச்சிருக்க ஒரு கண்ணை தூக்கிட்டு குடு குடுன்னு பையன் வெளியில ஓடிட்டு இருக்கான். அடுத்து நைனாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவரு டவருக்கு மேல சண்டை போட்டுட்டு இருப்பார் இல்லையா, இப்ப அந்த டவரையே நைட் ஃபியூரி நெருப்ப கக்கி ஒரே நொடியில அழிச்சிரும். ஆனா நல்ல வேளை நைனா உயிருக்கு ஆபத்து இல்லாம தப்பிச்சிடுவாரு. அடுத்த ஹீரோ இவன் உருவாக்கின கன் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு கிராமத்தை விட்டு பக்கத்துல இருக்க புல்வெளி பக்கமா வந்துருவான். வானத்துல தெளிவா அந்த நைட் ஃபியூரிய பார்க்க முடியலனாலும் கூட நிறைய நட்சத்திரங்கள் பிரகாசமா ஜொலிக்குது. சோ டிராகன் கிராஸ் ஆகும் போது அந்த நட்சத்திரங்கள் மறையும் இல்லையா, அதை வச்சு மட்டும்தான் நம்ம ஹீரோ டிராகன் எங்க போயிட்டு இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கிடையில நைட் ஃபியூரி மறுபடியும் நெருப்ப கக்கி இன்னொரு வீட்டையும் எரிச்சு விட்டுரும். இத பார்த்து பயந்து டக்குனு ஹீரோவும் கன்னோட ட்ரிகரை பிடிச்சு அழுத்திடுவான். அவ்வளவுதாங்க, கயிறுகளோட கனெக்ட் பண்ணப்பட்ட 2 இரும்பு குண்டுகள் அப்படியே கிருட்டுன்னு நேரா வானத்துல பறக்குது. எதர்ச்சியா நைட் ஃபியூரி டிராகன் இருக்கு இல்லையா, அதையும் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோவுக்கு இத பார்த்து அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா ஒரு வழியா நான் அதை பிடிச்சிட்டேன்னு இவன் குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பான். அப்ப எதிர்பாராத விதமா ஏற்கனவே நைனாவை அட்டாக் பண்ண அந்த நெருப்பு டிராகன் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு பையன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஏலே மினி மீல்ஸ் நில்லுடா, அண்ணனுக்கு பசிக்குது, எங்க ஓட பாக்குறேன்னு பின்னாடியே அந்த டிராகனும் துரத்தி வந்துகிட்டே இருக்கு. உசருக்கு பயந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். ஆனா அந்த டிராகனை பாருங்க விடாம நெருப்ப கக்கிட்டே இருக்கு. அது லெப்ட்ல இருந்து எட்டி பாக்குது. நல்ல வேலை ஹீரோவுக்கு பால் ஊத்துறதுக்குள்ளேயே நைனா டக்குனு உள்ள வந்துட்டாரு. உனக்கு என்ன தைரியம் என் பையனையும் சாகடிக்க பாக்குறியான்னு ஏதோ பாக்ஸிங் பண்ற மாதிரி அந்த டிராகன் கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. இவர் அடிக்கிற வேகத்துக்கு அந்த டிராகனோட மண்டையே கலங்கி போயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா ஆளவுரா சாமின்னு அந்த இடத்த விட்டு இந்த நெருப்பு டிராகனும் பறந்து போகுது. மத்த டிராகன்ஸும் எஸ்கேப் ஆகுது. நைனாவுக்கு சம கோவம். ஏண்டா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், நீ இன்னும் டிராகன்ஸை வேட்டையாட தயாராகல, முக்கியமா நீ எங்களை போல ஒருத்தனா மாறக்கூடாது. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட மரியாதையை காப்பாத்த நினைக்கிறேன்ப்பா. ஏன் உண்மையை சொல்ல போனா நான் அந்த கருப்பு டிராகன் அதான் நைட் ஃபியூரி இருக்குல்ல, அத கூட கன்னை வச்சு அட்டாக் பண்ணப்பா. கண்டிப்பா அது காட்டோட மறுபக்கத்துல தான் விழுந்து கிடக்கணும். எது நைட் ஃபியூரிய நீ பிடிச்சியா? சும்மா கதை விடாத. அந்த டிராகனை யாரும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அதை பார்த்த? அப்பா இன்னைக்கு வானத்தை நீங்க பாக்கலையா? மேகங்களே இல்ல, நட்சத்திர வெளிச்சங்கள் மூலமா தான் நான் அந்த டிராகனை பார்த்து கரெக்டா சுட்டேன். இந்த பாரு என்னோட பொறுமையை சோதிக்காத. எப்ப பாரு உன்னை பாதுகாக்கிறது மட்டுமே என் வேலை கிடையாது. வந்த டிராகன்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்த ஆடுகளை தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல குளிர்காலம் வரப்போகுது. நம்ம உணவுக்கு என்ன பண்ண போறோங்கிற பயம் எனக்குள்ள அதிகமா இருக்கு. ஆனா நீ என்னடானா என்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக நைட் ஃபியூரிய பிடிச்சேன்னு கதை விட்டுட்டு இருக்க. நான் மறுக்கா சொல்றேன், நீ என்ன மாதிரி ஒரு ஹண்டராக வேணாம். இதை தாண்டி நீ கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் பண்ணாவே போதும். அழுதபடியே கோபார் கூட நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வருவான். இங்க பாரு உன் அப்பா உன்னை பாதுகாக்க நினைக்கிறாரு. இப்படி பண்றதால அவர் தப்பான ஆளும் கிடையாது. உன் அப்பா கிட்ட உன் திறமைகளை காட்ட நினைக்கிறதால நீயும் தப்பான ஆள் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு அம்மா இல்ல, உங்க அப்பா உன்னையும் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு அங்கிள் அந்த இடத்த விட்டு போனதுமே நம்ம ஆளு சத்தமே போடாம காட்டோட மறுபக்கத்துக்கு ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க இருக்கக்கூடியது கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு தீவு. கட் பண்ண அடுத்த தலைவரான நைனா தங்களை போலவே இருக்க நிறைய கிராமங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங்க போட்டிருக்காரு. இந்த பாருங்க வருஷங்கள் கடந்தோடியாச்சு. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்தே இந்த டிராகன்ஸோட தொல்லை தாங்க முடியல. கடவுள் புண்ணியத்துல நேத்து நடந்த அந்த டிராகன் தாக்குதல்ல நம்ம ஆளுங்கள்ல யாரும் இறந்து போகல, ஆனா உணவுப் பொருட்கள் மட்டும் திருடப்பட்டிருக்கு. இப்படியே போச்சு. மறுபடியும் பனிகாலத்திலயும் இந்த டிராகன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். சோ அதுக்காக தான் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. முதல்ல அதுங்க நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி நாம அதுங்களை தாக்கி அதுங்களோட கூடுகளை கண்டுபிடிச்சு அழிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். ஆரம்பத்துல என்னதான் கூட்டத்துல இருக்க நிறைய பேருக்கு இதுல முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த கிராமத்திலேயே ஒரு மந்திரவாதி லேடி இருக்காங்க. இவங்களை ஷார்ட்டா ஜோசியக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப இவங்க ஒரு சில எலும்பு கூடுகளை டேபிள்ல கொட்டி விட்டு நேரம் நல்லா இருக்கு, நீங்க தாக்குதல் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்க ஆளுங்க கூட நைனாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மொத்த பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்பதான் கோபார் நம்ம நைனா கிட்ட வந்த, ஏப்பா உன் பையன் உன்ன போல ஒரு மாவீரனா இருக்க ஆசைப்படுறான். அதையும் தாண்டி அவன் உங்ககிட்ட தன்னோட திறமைகளை நிரூபிக்க ஆசைப்படுறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன? எப்படியோ டிராகன்ஸை வேட்டையாடுறதுக்கான பயிற்சி கொடுக்கும் போது அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த தலைவராக முடியும். எனக்கு என்னமோ இதுதான் சரியான நேரம் நினைக்கிறேன். யோசிக்காம உன் பையனை பிராக்டிஸ்க்காக கிரவுண்டுக்கு அனுப்பி வை. நைனாவுக்கும் கோபார் சொல்லக்கூடியது சரின்னு தோணுது. அதனால இவரும் ஓகேன்னு சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல காட்டோட மறுபக்கத்துக்கு அந்த நைட் ஃபியூரி டிராகனை தேடி வந்த ஹீரோ சின்ன சின்ன ஓடைகளை கடந்து நடந்து போகும்போது வழியில ஒரு பெரிய மரம் உடைஞ்சு கிடக்கிற விஷயத்த கவனிக்கிறான். ஆஹா அப்படின்னா அந்த டிராகன் இங்கதான் இங்கேயே விழுந்து கிடக்கும் போலன்னு
லைட்டா முன்னாடி வந்து பாக்கும்போது அங்க ஒரு சின்ன பள்ளம் இருக்கு. அதுக்குள்ளதான் இவன் தேடி வந்த அந்த கருப்பு டிராகன், அதாவது நைட் ஃபியூரியும் இருக்கு. ஹீரோ தான் உருவாக்குன டிவைஸை வச்சு அட்டாக் பண்ணதால உடம்பு ஃபுல்லா கயிறு கண்ணா பின்னான்னு சுத்தி கிடக்குது. அந்த டிராகனாலையுமே ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு போல. இதுதான் சரியான நேரம். அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா இந்த டிராகனை கொன்னு தலையை வெட்டி கொண்டு போனாதான் உண்டுன்னு ஒரு தைரியத்தோட இவனும் தம்ம துண்டு கத்தியை கையில் எடுக்கிறான். டிராகனை குத்தி கொள்ளலான்னு கைய ஓங்கும் போது டக்குன்னு அது கண்ணு முழுகுது. ரொம்பவே பரிதாபமான நிலைமையில நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா பார்க்கும். ஒரு ஆர்வத்துல இவன் கத்திய வச்சு குத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அதோட குழந்தைத்தனமான கண்களை பார்த்ததுமே இவனுக்கு அதை கொல்ல மனசில்ல. சரி நீ அச்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன. கட்டி இருக்க கயிறு எல்லாம் பையன் டக்குன்னு அவுத்து விடும்போது அந்த டிராகன் ஒரே ஜம்ப் அடிச்ச நம்ம ஹீரோவை கடிக்கிற அளவுக்கு பக்கத்துல வரும். நம்ம ஆளுக்கா உடம்புல உசுரே போற அளவுக்கு பயம் வேற. அப்ப பாருங்க, வந்த டிராகன் இவனை கடிக்காம ஒரு கோவத்துல பயங்கரமா கத்திட்டு, டே குட்டி குஞ்சா, நீ என்ன காப்பாத்திருக்க, பதிலுக்கு நான் உன்னை காப்பாத்துறேன்னு உயிர் பிச்சை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போக ட்ரை பண்ணுது. ஆனா பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தால அது ஒழுங்கா பறக்க முடியாம பக்கத்துல இருக்க மரங்கள்ல இடிச்சு தொப்புன்னு அங்க இருக்க பள்ளத்துல விழுற மாதிரி தெரியுது. இதை என்னதான் ஹீரோ பார்த்தாலுமே பக்கத்துல போனா மறுபடியும் கடிச்சு வச்சிருமோன்னு பயந்துகிட்டு பொடி நடையா நம்ம ஆளு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். உள்ள நைனா உட்காந்துருக்காரு. என்னடா நான் திட்டினதால கோவமா என்ன? இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, நான் சும்மா காத்து வாங்கலான்னு வெளியில போயிட்டேன். இந்த பாரு, உன்னோட மனசையும் நான் புரிஞ்சுக்கணும்ல, அதனால கோபார் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நானும் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த கோடாரிய கையில பிடி. அப்பா எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாளையில இருந்து டிராகன் ஸ்லேயருக்கான போட்டி நடக்க போகுது. உன்னோட சேர்த்து மொத்தமா 6 பேர் அந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த தலைவர் பதவி. நானும் ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து அந்த டிராகன்ஸோட கூட்ட கண்டுபிடிச்சு அழிக்க போறோம். திரும்ப வரும்போது என் காதுக்கு நல்ல செய்தி மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நைனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. அந்த ஒரு நிமிஷம் கூட தான் பார்த்த அந்த நைட் ஃபியூரி டிராகனை பத்தி நைனா கிட்ட சொல்லணுங்கிற எண்ணமே ஹீரோவுக்கு இல்ல. கட் பண்ணா காலையில விடுயுது. நம்ம ஹீரோவோட சேர்த்த மொத்தமா 6 பேரு இப்ப அந்த டிராகன் ஸ்லேயர் போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒருத்தி நம்ம கதையோட ஹீரோயின், ரெண்டாவது ஆளு நல்லா பல்கா இருக்கா இல்லையா, இவனை ஷார்ட்டா பீமானு மைண்ட்ல வச்சுப்போம். அப்புறம் ஒரு அண்ணன் தங்கச்சி ட்வின்ஸ் இருப்பாங்க. கடைசியால பாடி சோடான்னு மைண்ட்ல வச்சுப்போம். இந்த ட்ரைனிங் ஏரியாக்குள்ள நம்ம ஹீரோவை பார்த்ததும் போதும் மொத்த பேருக்கும் சிரிப்பு தாங்கல. ஏண்டா நாங்க இங்க வந்தது டிராகன்ஸை வேட்டையாடுறதுக்காக, உனக்கு தான் அப்படின்னா என்னன்னு தெரியாதரா, அப்புறம் எதுக்காக உள்ள வந்த? பதிலே பேசாம நம்மளால அமைதியா இருப்பான். அப்ப உள்ள வந்த கோபார், இந்த பாருங்க, உங்க சண்டை சச்சரவெல்லாம் வெளியில வச்சுக்கணும். என் முன்னாடி ஏதாவது எசக்கு பசுக்கா பண்ணீங்க இந்த கேமை விட்டு உங்களை தூக்கி விட்டுருவேன். பாருங்க, மொத்தமா நீங்க 6 பேர் இருக்கீங்க. சோ உங்க 6 பேருக்காகவும் டிராகன்ஸை போட்டியில இறக்க போறேன். அதுக்குன்னு மொத்தமா கிடையாது, ஒவ்வொரு டிராகனை மட்டும் தான் ஒரு போட்டியில கொண்டு வருவேன். இந்த 6 கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரு அதிகமான ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்க தனி ஆளா நெருப்பு டிராகன் கூட சண்டை போட்டாகணும். லாஸ்டா அந்த டிராகன் தலையை வெட்டி ஈட்டியில தொங்க விட்டா மட்டும்தான் கடைசியில ஊர் தலைவர் அப்படிங்கிற பதவி கிடைக்கும். அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு கதவை திறக்கும் போது நல்லா உருட்டி வச்ச போண்டா மாதிரி ஒரு பெரிய டிராகன் அப்படியே வெளியில பறந்து வருது. அதை பாருங்க, பெருசா மனிதர்களை அட்டாக் பண்ணல. முதல்ல அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் இருக்கு இல்லையா, அதை ஏதோ மிட்டாய் மாதிரி கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. டே பசங்களா, முதல்ல டிராகனை தாக்குறதுக்கு நீங்க ஆயுதங்களை எடுத்தாகணும். முதல்ல ஆளுக்கு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. இருந்தாலும் பதிலுக்கு அந்த டிராகன் நெருப்ப கக்கும் இல்லையா, சோ அதுல இருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக கேடயங்களை எடுங்கன்னு சொல்லுவாரு. இப்ப அதை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ட்வின்ஸ் கடையில ஒரு பஞ்சாயத்து, கேடயம் உனக்கா எனக்கான்னு. அப்ப உள்ள வந்து டிராகனை பாருங்களேன், இதுக்கடா சண்டை போடுறீங்க, ஆளுக்கு பாதியா நான் பிரிச்சு தரேன்னு நட்ட நடு வாக்குல நெருப்ப கக்குது. கேடயமே உடஞ்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறானுங்க. ஆக்சுவலா இந்த டிராகன்ஸோட வீக்னஸ் அதிகப்படியான சத்தம் தான். அதை கேட்டா போதும் அதுங்களுக்கு லைட்டா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். சோ முதல்ல சத்தத்தின் மூலமா அந்த டிராகனை டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. மறுபடியும் பீமாவோட கையில இருக்க கேடயத்தை பார்த்து நெருப்ப கக்குது. இங்க இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரி நம்ம ஹீரோ எங்க போயிட்டான்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு பலகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். உண்மையை சொல்ல போனா இங்க இருக்க ஆட்கள்லயே நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப தைரியசாலி. அவன் மேல இந்த பாடி சோடாவுக்கு ஒரு காதல். சோ அதனாலயே செல்லம் நீ எதுக்கும் பயப்படாத, மாமா உனக்கு பக்கபலமா இருக்கேன்னு இவன் சொல்லு மலையை பொழிஞ்சிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம படக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடுறா. செல்லம் என்னாச்சு, ஏன் மாமா மேல எதுவும் கோவமா என்ன? பதிலுக்காவ டே முட்டா பீஸ் முன்னாடி பாறான்னு கத்துறா. என்னன்னு பார்த்தா அந்த குண்டு டிராகன் நெருப்ப கக்குது போல. அதுக்காக தான் ஹீரோயின் ஓடி இருக்கா. அப்புறம் என்ன, பாடி சோடா அடிபட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். இதுக்கடையில இவ்வளவு நேரமா பதுங்கி இருந்த நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, இப்ப அவன் அந்த டிராகன் பாத்துருச்சு. இவனுக்கு சண்டை போற அளவுக்கு தைரியமே கிடையாது. அதனால கையில வச்சிருந்த கேடயம் வாள்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கூட கூடன்னு ஓடி போய் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். தப்பிக்க வழி இல்லாம லாக் ஆயிட்டான். டேய் இன்னைக்கு உன்னை தந்தூரி போடாம விட மாட்டேன்னு வாய்க்குள்ள இருந்து டிராகன் வேற நெருப்ப கக்க தயாராகுது. அப்ப சடனா உள்ள வந்த நம்ம கோபர் டிராகனோட வாய்க்குள்ள ஒரு கோடாரிய விட்டு, இன்னைக்கு உன்னோட வேலை முடிஞ்சு முதல்ல போய் நல்லா தூங்குன்னு திரும்ப கூண்டுக்குள்ளேயே தள்ளி கதவை லாக் பண்ணிடுவாரு. இன்னைக்கு நடந்த போட்டியில யாருமே டிராகனை தோக்கடிக்கல, அதனால யாருக்கும் பாயிண்ட்ஸும் கிடையாது. இப்ப மீதி ஆளுங்களுக்கு நம்ம ஹீரோ மேலதான் கோவம். ஏன்னா இவனாலதான் இவங்களுக்கு வர வேண்டிய அந்த பாயிண்ட்ஸே போயிடுச்சு. கட் பண்ண அடுத்த சீன்ல கேம் முடிச்சிட்டு நம்மளால திரும்ப காட்டுக்கு வந்திருக்கான். பள்ளத்துக்குள்ள டிராகன் விழுற மாதிரி பாத்துருப்பான்ல. இப்ப உண்மையாவே அந்த இடத்த விட்டு டிராகன் போயிடுச்சா
இல்லையான்னு பொறுமையா அங்க இருக்க ஒரு சின்ன சந்துக்குள்ள இறங்கி வந்து பாக்கும்போது அங்க நினைக்கிறத விட அளவுல ரொம்ப ரொம்ப பெருசா ஒரு பள்ளம் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ நிக்க கூடியது ஒரு பாறையோட விளிம்புக்கு மேல. அப்பதான் எதிர்ச்சியா அந்த நைட் ஃபியூரி டிராகன் இருக்கு இல்லையா, அதோட செதில்கள்ல 1-2 கீழே செதறி கிடக்கிற விஷயத்த கவனிக்கிறான். அப்ப சடனா அந்த டிராகன் இந்த பள்ளத்தை விட்டு தப்பிச்சு போலான்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப உயரமா பறக்க ட்ரை பண்ணி பாக்குது. ஆனா கடைசி வரைக்கும் அது எதுவும் வேலைக்காகாம திரும்ப அங்க இருக்க பள்ளத்துக்குள்ளேயே போய் விழுந்துரும். ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம தான் கொண்டு வந்த புத்தகத்துல அந்த டிராகன் உருவத்தை அப்படியே படமா வரையும் போதுதான் எதிர்ச்சியா அதோட வால் பகுதியை கவனிக்கிறான். அதுல ஒரு பக்கத்துல இருக்க வேண்டிய சின்ன ரெக்கை பகுதி ஆக்சுவலா அது மட்டும் இப்ப கிழிஞ்சிருக்கு. சோ நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நாம இதை அட்டாக் பண்ணும் போதுதான் அந்த டிராகனோட வால் பகுதி டேமேஜ் ஆயிருக்கும் போல. அதனாலதான் பறக்க முடியலங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உண்மையை சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேல இங்க இருக்க டிராகன் பசியா இருக்கு. சோ அங்க இருக்க தண்ணியில ஒரு சில மீன்கள் ஓடுற விஷயத்த பார்த்த அதை கடிக்கலான்னு கூட ட்ரை பண்ணோம். ஆனா அந்த மீன்களோட வேகத்துக்கு இதால ஈடு கொடுக்க முடியல. போதாத குறைக்கு மலைக்கு மேல உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் கையில இருந்த பென்சில் வேற தொப்புனு கீழே விழுந்துரும். இந்த சத்தத்தை கேட்டு டிராகன் இப்ப ஹீரோ பக்கமா திரும்புது. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணங்கிற மாதிரி இவனை பார்த்து வேற முறைக்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு திரும்ப நேரா கேம் நடக்கிற இடத்துக்கு வரும்போது அங்க கோபர் மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்க இருக்க ஒரு புத்தகத்தை காட்டுறாரு. அது என்னன்னு தெரியுமா, முதல் முறையா நம்ம வைக்கிங்ஸோட வம்சாவளியை சேர்ந்தவங்க டிராகன்ஸை வேட்டையாடினாங்கல்ல, அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே இருக்க டிராகன்ஸோட குறிப்புகளை ஒண்ணா இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. இது மூலமா ஒரு டிராகனோட பலம் என்ன பலவீனம் என்னங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப சடனா வெளியில மழை வர மாதிரி இருக்கு. சோ கோபுரம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போங்கன்னு அனுப்பி வச்சிருவாரு. ஆனா ஹீரோயின் மட்டும் அங்க தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. இதை கவனிக்கிற ஹீரோவும் எப்படியாச்சும் பேசி இந்த புள்ளைய உசார் பண்ணலான்னு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த டிராகன்ஸ் எல்லாம் அவ்வளவு மோசமானவங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ஏன்டா டேய், நம்ம கிராமத்தை சூறையாடி இருக்கு, நம்ம வச்சிருந்த உணவுகளை திருடிட்டு போயிருக்கு. ஆனா நீ அந்த டிராகன்ஸுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு உண்மையான வைக்கிங்கே கிடையாது. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ இப்படியே முட்டாள்தனமா இருந்த உங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த ஊர் தலைவருங்கிற பதவி எனக்கு தான் கிடைக்கும். பரவாயில்ல, நீ அதுக்கு தகுதியான ஆள் தான். என் அப்பா கூட உன்னை பத்தி பெருமையா தான் நினைக்கிறாரு. அடாச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அப்பா என்ன பார்த்து பெருமைப்படக்கூடாதுடா, உன்னை பார்த்து பெருமைப்படணும். கண்டிப்பா நீ ஒரு வெத்து போயிட்டு இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஹீரோவும் அங்க இருக்க டிராகன்ஸோட குறிப்பு புத்தகத்துல இந்த நைட் ஃபியூரி சம்பந்தமா ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடி பாக்குறான். ஆனா எல்லா விதமான டிராகன்ஸ் பத்தின குறிப்புகள் இருந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் டிராகனை பத்தி எந்த குறிப்புகளும் இல்ல. கட் பண்ண அடுத்த இப்ப நைனாவோட டீமை சேர்ந்தவங்க டிராகன்ஸோட கூட தேடி கடல் வழியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அப்பதான் எதிர்ச்சியா அங்க ஒரு வித்தியாசமான பனிமூட்டம் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. ஒருவேளை கண்டிப்பா இங்கதான் அந்த டிராகன்ஸோட கூட இருக்கும் போலன்னு இவங்களும் வண்டியா அந்த பக்கமா திருப்புறாங்க. கருங்கம்முன்னு பக்கத்துல என்ன இருக்குங்கிறத கூட இவங்களால தெளிவா பார்க்க முடியல. அப்ப எதிர்பாராத நேரத்துல வானத்துல இருந்து பறந்து வந்த ஒரு டிராகன் இவங்களோட படகை தாக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, தண்ணிக்குள்ள இருந்து வேற ஏதோ ஒரு டிராகன் இவங்களோட கப்பலையே அடிச்சு துவம்சம் பண்ணுது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நைனா உடனே சண்டைக்கு தயாராகுங்கன்னு மொத்த பேருக்கிட்டையும் பயங்கரமா கத்துறாரு. கட் பண்ண அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. இன்னைக்கு அவனுக்கு 2வது நாள் கேம். வழக்கம் போல நம்ம ஆளு அங்க இருக்க பலகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த புது டிராகன் நம்ம ஆள பாத்துருச்சு. பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அப்ப உள்ள வந்த நம்ம பீமா ஹீரோவை அங்க இருந்து காப்பாத்திட்டு அந்த டிராகனை தான் பக்கமா தசை திருப்புறான். அதுவும் சும்மா கிடையாது, தான் வால் பகுதியில கூர்மையான ஈட்டிகள் மாதிரி நிறைய அம்புகள் வச்சிருக்கும் போல. அதை இப்ப சரமாரியா பீமா பக்கமா அனுப்புது. கேடயத்தை வச்சு பையன் அதை தடுத்துட்டான். அப்ப குறுக்க வந்த அந்த அண்ணன் தங்கச்சி இப்ப அவனுங்க பக்கமா இந்த டிராகன் வேற நெருப்ப கக்குது. ஓடுறா கை புல்லுன்னு உசுர கையில பிடிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுவானுங்க. வழக்கம் போல ஹீரோயின் இந்த முறையும் தைரியமா அந்த டிராகன் கூட சண்டை போட தயாராவா. அப்ப உள்ள வந்த இந்த பாடி சோடா, செல்லம் நீ விலகி நின்னு வேடிக்கை பாரு, மாமா வித்தையை காட்டுறேன்னு தமத்துண்டு கோடாரி எடுத்து டப்புன்னு அந்த டிராகன் பக்கமா வீசுவான். ஆனா பாருங்க, அதுக்கு பெரிய காயம் கூட ஏற்படல. அப்புறம் என்ன, ஆளவுரா சாமின்னு பாடி சோடா ஓடிடுவான். இப்ப டிராகன் ஹீரோயினை வெறிகுண்டு துரத்திட்டு இருக்கு. அப்ப எதிர்ச்சியா ஹீரோ வேற பாத்துருச்சு. முதல்ல இவன் கதையை முடிக்கலான்னு கட்டைக்கு மேல ஏறும் போது வெயிட் அதிகமானதால அந்த கட்டைகளை தொப்புன்னு கீழே விழ ஆரம்பிக்குது. நல்ல வேலை குறுக்க வந்த ஹீரோயினும் மரக்கட்டையில முழுசா நம்ம ஹீரோ நசுங்காத மாதிரி கேடயத்தை குறுக்க வச்சு ஒரு கேப்ப கிரியேட் பண்ணுவா. இது மூலமா 2 பேரும் சேஃப் ஆயிடுவாங்க. அதே டைம்ல டிராகன் மறுபடியும் கடிக்க வரும்போது கேடயத்தை வச்சு டப்புனு மூஞ்சிலையும் அதோட கால்களையும் ஒரு அடி. தொடர்ந்து இதே மாதிரியே சூப்பரா சண்டை போடும்போது அந்த டிராகனால ஹீரோயினோட அடியை தாங்கவே முடியல. சொல்லப்போனா அது பயந்துகிட்டு திரும்ப கூண்டுக்குள்ள போயிடுச்சு. இது மூலமா இந்த போட்டியில நம்ம ஹீரோயினுக்கு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலா இங்க நடக்கிற போட்டியில யாருக்கு என்னென்ன மதிப்பெண்ணுன்னு ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம பூசாரியமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கட் பண்ண அடுத்த வழக்கம் போல அன்னைக்கான கேமை முடிச்சிட்டு திரும்ப ஹீரோ அந்த டிராகனை பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள வந்திருக்கான். ஆனா இந்த முறை கையில கேடயத்தையும் ஒரு கத்தியவும் கொண்டு வந்திருக்கான். ஏய் நீ எங்க இருக்க, நான் உன்னை காயப்படுத்த விரும்பல, இதோ பாரு உனக்கு பசிக்கும்ல, அதனால ஒரு பெரிய மீனை கொண்டு வந்திருக்கேன். இப்படி சொல்லும் போது அங்க இருக்க பாறைகளுக்கு பின்னாடி இருந்து அந்த டிராகனும் அப்படியே பொறுமையா வெளியில வருது. ஒரு நிமிஷம் ஹீரோவை பார்த்து ரொம்பவே கோவப்படுது. சரி கேடயத்தை பார்த்து தான் பயப்படுது போலன்னு கொண்டு வந்த கத்தி கேடயொன்னு 2த்தையுமே பையன் கீழே போட்டுட்டான். என்ன பார்த்து பயப்படாத, நான் உன்னை காயப்படுத்த
காப்பாத்த மாட்டேன்னு கொண்டு வந்த மீனை கொடுக்கும் போது டிராகனும் வாய பழகுது. ஆனா பாருங்க அதுக்கு பல்லே இல்ல. என்ன இத முதல் முறையா பார்க்கும்போது அந்த டிராகனுக்கு பல்லு இருந்துச்சு, இப்ப அது எங்க போச்சுன்னு யோசிக்கும் போது சடனா உடம்புக்குள்ள இருந்து அந்த பற்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்குது. சோ இப்பதான் விஷயமே புரியுது, தனக்கு இறை கிடைக்கும் இல்லையா, அந்த டைம்ல மட்டும்தான் இந்த டிராகன் தன்னோட பற்களை வெளியிலேயே கொண்டு வரும் போல. டக்குன்னு ஹீரோ கிட்ட இருந்து மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு நேரா அது திரும்ப ஹீரோ கிட்ட வருது. பயத்துல நம்மால அங்க இருக்க பாறையில பதுங்கிட்டான். சரி கடிக்க போதும் நினைச்சா அதான் கிடையாது, தான் சாப்பிட்ட மீன் இருக்கு இல்லையா அதோட தலைப்பகுதியை மட்டும் திரும்ப ஹீரோ பக்கமா துப்புது. அட கர்மம் பிடிச்சவனே, எதுக்குடா இந்த மீனை என் பக்கமா துப்புன? அட சும்மா சாப்பிடு, நல்லா டேஸ்டா இருக்குன்னு அது நாக்க சொல்லட்டி காடுது. எது நான் சாப்பிடணுமா? மாட்டேன், நான் பச்சையெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. இல்ல நீ சாப்பிட்டா கொடுங்கிற மாதிரி அது வாயில இருந்து சத்தத்தை கொடுக்குது. ரைட்ரா, மாட்டேன்னு சொன்னா நம்மள கடிச்சு கொதறிடும் போலன்னு மனச கல்லாக்கிட்டு இவன் அந்த மீனை ஒரு கடி கடிக்கிறான். என்னப்பா போதுமான லைட்டா தலையாட்டும் போது பதிலுக்கு டிராகனை பாருங்க, இல்ல நீ அதை நல்லா மென்னு சாப்பிடுன்னு சிக்னல் கொடுக்குது. சரி பண்ணி தொலைறேன்னு டேஸ்ட் கேவலமா இருந்தா கூட பொறுமையா மென்னு அதை முழுங்கிடுவான். இவன் பண்ணதை பார்த்து அந்த டிராகன் வேற லைட்டா நக்கலா சிரிக்குதுங்க. உடனே இதான் சாக்கன அந்த டிராகனை லைட்டா தொட்டு பார்க்கலான்னு ஹீரோ தான் கையை நீட்டினதுமே அது பயந்துகிட்டு ஆப்போசிட் சைடுக்கு பறந்து போயிடும். ஆக்சுவலா இதால ஒரு சில மீட்டருக்கு பறக்க முடியுதே தவிர அந்த வால் டேமேஜ் ஆனதால வானத்துல சுதந்திரமா பறக்க முடியல போல. இங்க இன்னொரு விஷயத்த நீங்க தெளிவா நோட் பண்ணணும், அந்த டிராகன் சாதாரண இடங்கள்ல தூங்கவே மாட்டேங்குது. முதல்ல வாய் வழியா நெருப்ப கக்கி அந்த தரைப்பகுதியை சூடுபடுத்திட்டு அதுக்கு மேலதான் இந்த டிராகன் தூங்குது. சோ இதுலயே தெரியும் இதுக்கு நெருப்பால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதை விட முக்கியமான இன்னொன்னு என்ன அப்படின்னா, மத்த டிராகன்ஸ் நெருப்ப கக்கும் போது அதெல்லாம் தீப்பிழம்புகளை போல இருக்கும். ஆனா அதுவே இங்க இருக்க நைட் ஃபியூரி நெருப்ப கக்கும் போது அதோட வண்ணமே பாக்குறதுக்கு லைட்டா பிங்க் கலர்ல இருக்கும். சோ சாதாரண டிராகன்ஸுக்கும் இங்க இருக்க நைட் ஃபியூரிக்கும் பவர் அதிகம்ங்கிறது இதுலயே கன்ஃபார்ம் ஆகுது. நேரம் போக சூரிய அஸ்தமனம் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்கார்ந்து இந்த டிராகன் இருக்கு இல்லையா அதோட படத்தை ஒரு குச்சியை வச்சு அங்க இருக்க மணல்ல வரைஞ்சிட்டு இருப்பான். இந்த விஷயத்த தலைகீழ தொங்கிட்டு நம்ம நைட் ஃபியூரி டிராகன் இருக்கு இல்லையா அதுவும் பாக்குது. என்ன இவன் மணல்ல கோலம் போட்டுட்டு இருக்கான்னு பக்கத்துல வந்து பாக்கும்போது நம்ம ஹீரோ தன்னைத்தான் வரைஞ்சிருக்காங்கிற விஷயத்த அது புரிஞ்சுக்குது. ஓ இந்த விளையாட்டா எனக்கும் பிடிக்குமே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை அப்படியே வரையறேன் பாருன்னு அந்த டிராகன் ஒரு பெரிய மரக்கட்டையை தூக்கிட்டு வருது. மணல் ஃபுல்லா அங்க எங்கன்னு சொல்லிட்டு சுத்துது. சரி நம்ம ஹீரோவா அப்படியே படமா வரைஞ்சிருக்குன்னு பார்த்தா கிடையாது, கண்ணா பின்னான்னு ஏதோ ஒரு விஷயத்த கிறுக்கி வச்சிருக்கு. ஆக்சுவலா இது விளையாட்டுத்தனமா இருக்குது, ஹீரோவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. யதார்த்தமா எழுந்தவன் அது வரைஞ்சு வச்சிருக்க ஒரு கோடு மேல காலை வச்சிருவான். உடனே அது உருன்னு கத்த ஆரம்பிக்குது. காலை எடுத்துட்டா மறுபடியும் அமைதியாகுது, மறுபடியும் காலை வச்சா மறுபடியும் உருன்னு சத்தம் போடுது. சரி இதான் அந்த டிராகன் கூட ஜோடி ஆகிறதுக்கு நல்ல நேரம்னு பொறுமையா அங்க இருக்க ஒவ்வொரு கோடுகள்லயும் காலை வைக்காம லைட்டா ஃபன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராயிங்கை விட்டு வெளியில வந்துருவான். முன்ன விட அந்த டிராகன் இப்ப ஹீரோவை பார்த்து பெருசா பயந்த மாதிரி தெரியல, ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கு. ஒரு பயத்தோடயே பொறுமையா இவனும் கையை நீட்டும் போது ஆரம்பத்துல அது உருன்னு முறைக்கும். எப்பா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இன்னைக்கு நான் உன்னை தொட்டே திருவேன்னு கண்களை மூடிக்கிட்டு ஒரு பயத்தோடயே ஹீரோ கையை நீட்டும் போது இந்த முறை அந்த டிராகனை பாருங்களேன், ரொம்ப சமத்தா ஹீரோ கிட்ட தன்னை தொட அனுமதிக்குது. ஆனா அடுத்த நொடியே மறுபடியும் அந்த இடத்தை விட்டு அது ஓடி போயிடும். இந்த ஒரு சந்தோஷத்தோடயே ஹீரோ திரும்ப கிராமத்துக்கு வந்திருப்பான். வழக்கம் போல கோபர் அந்த டிராகன்ஸ் கூட இப்படி சண்டை போடணும், அதை இப்படி தடுக்கணுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னா கிளாஸ் எடுப்பாரு. ஆனா ஹீரோ பாருங்க அந்த கிளாஸை விட்டு பாதியிலேயே இவன் வெளியில வந்துட்டான். இத நம்ம ஹீரோயினுமே கவனிக்கிறா. என்ன இவன் சம்பந்தமே இல்லாம எதுக்காக தனியா போறான்னு ஒரு டவுட். அடுத்து ஹீரோ இப்ப அந்த கோபரோட வெப்பன் ஷாப்புக்கு வந்திருப்பான். அங்க இருக்க இரும்பு எல்லாத்தையும் உருக்கி ஒரு சில கம்பிகளையும் அதுக்கு மேல போத்துற மாதிரி ஒரு மிருகத்தோட தோலையும் ரெடி பண்றான். சரி எதுக்குடா இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த கருப்பு டிராகன் இருக்கு இல்லையா அதோட வால் பகுதி டேமேஜ் ஆயிருக்கும்ல, சோ அந்த மீதி வால் பகுதியை தான் நம்ம ஹீரோ இப்ப இவ்வளவு நேரமா ரெடி பண்ணிருக்கான். காலையில விடிஞ்சதுமே நல்லா ஒரு கூட ஃபுல்லா போதுங்கிற அளவுக்கு மீன்களை தூக்கிட்டு மறுபடியும் நைட் ஃபியூரி கிட்ட வரான். ஒவ்வொரு மீனா தூக்கி போடும்போது டிராகனுமே நல்லா சமத்தா சாப்பிடுது. அதுவே பாம்பு வடிவத்துல இருக்க மீனை பார்த்ததும் போதும் அது செம்மையா பயந்து கத்த ஆரம்பிக்குது. சரி இதை நான் உனக்கு கொடுக்கல, நான் அந்த பக்கம் தூக்கி போட்டேன்டா, போதுமா, இந்தா மீதி இருக்க மீனையாச்சும் சாப்பிடுன்னு கூடைய பையன் கீழே தள்ளி விடுவான். மீனை சாப்பிடக்கூடிய இந்த சின்ன கேப்ல வால் பகுதி கிட்ட வந்த ஹீரோவும் இவன் உருவாக்குன அந்த மீதி வால் பகுதி இருக்கு இல்லையா அதை அப்படியே பெல்ட்டை வச்சு நம்ம டிராகன் உடம்போட சேர்த்து லாக் பண்ணிடுவான். அதே டைம்ல கொண்டு வந்த மீன் எல்லாத்தையுமே சாப்பிட்ட நம்ம டிராகன் அதுக்கு இப்ப மறுபடியும் தன்னோட வால் பகுதியை முழுமையா கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆனதுமே விட்ரா ஜூட்டுன்னு டக்குன்னு அது வானத்துல பறக்க ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்துல அந்த வால் என்னதான் நல்லா இருந்தாலும் கூட காத்தோட வேகத்தால டக்குன்னு அது மடங்கிரும். வழக்கம் போல அந்த டிராகன் தொப்புன்னு கீழே விழுற மாதிரி போயிடும். இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தா கண்டிப்பா அது ஹீரோவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால மடங்கி போயிருந்த வாழை டப்புன்னு மறுபடியும் நேராக்கிடுவான். இது மூலமா கொஞ்ச தூரத்துக்கு அங்கேயும் இங்கேயும் பாறைகள்ல இடிக்கிற மாதிரி பறந்த டிராகன் நம்ம ஹீரோவை தான் வால்ல உட்கார வச்சதாலதான் ஒழுங்கா பறக்க முடியல போலன்னு இது மாட்டி கிடந்த அந்த குழி இருக்குல்ல அங்க கொண்டாந்து ஹீரோவை வாழை வச்சு சொல்லிட்டு ஒரு அடி பையன் தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருவான். ஆக்சுவலா இவன் தான் அந்த வாழையே நேரா பிடிச்சிருப்பான் இல்லையா, ஆனா இப்ப இவன் கீழே விழுந்ததால வாழும் மடங்குது, டிராகனால பறக்க முடியாம அதுவும் தண்ணிக்குள்ள விழுந்துரும். சோ இதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பா அந்த டிராகனால தனியா பறக்க முடியாது. வாழை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான்
அதால ஒழுங்கா பறக்க முடியும். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோவுக்கு 3வது கேம் ஆரம்பிக்குது. டிராகன்ஸோட கதவை திறந்ததுமே உள்ள இருந்து வெறும் புகை மட்டும்தான் வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப உடனே கோபுரம், பாருங்கடா பசங்களா, மத்த டிராகனை போல இது ஒன்னும் அப்பசப்ப கிடையாது. ஒரு 2 தலை கொண்ட டிராகன். ஒன்னு தான் வாய்க்குள்ள இருந்து கேஸ ரிலீஸ் பண்ணும், 2வது நெருப்ப பத்த வைக்க கூடியது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வாளி தண்ணிய வச்சு நெருப்ப கக்குற அந்த ஒரு டிராகனோட வாய்க்குள்ள ஊத்திட்டீங்கன்னா போதும், அதால நெருப்ப கக்க முடியாது. ரொம்ப ஈஸியாவே உங்களால அந்த டிராகனையும் அடக்கிட முடியும். இத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் டக்குன்னு முன்னாடி வந்துடும். இவங்களும் கரெக்டா வாய்க்குள்ள தண்ணிய ஊத்திடுவாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அது நெருப்ப கக்குற டிராகன் கிடையாது, கேஸ கக்கக்கூடிய டிராகன். அம்பட் தாங்க பாடிஸோட பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். இப்ப ஹீரோ அந்த டிராகன்ஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். ஒரு வேகத்துல கடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது சடனா அந்த டிராகன்ஸ பாருங்களேன், ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோவை பார்த்து பயந்து ரொம்பவே பின்னாடி போகுது. ஏன்னா ஹீரோவோட சட்டை பகுதியில டிராகன்ஸுக்கு பிடிக்காத அந்த பாம்பு மீன் இருக்கு இல்லையா, அதை ஒளி வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தாலேயே அந்த 2 தலை டிராகன் திரும்ப கூண்டுக்குள்ள பயந்து போயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம ஹீரோ. முதல் முறையா நம்ம ஆளு போட்டியில ஜெயிக்கிற விஷயத்த பார்த்த அங்க இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் எப்படி டிராகனுக்கு இந்த மீன் மட்டும் பிடிக்காதுங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு இவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேரா வெப்பன் ஷாப்புக்கு வந்தவன் டிராகன் மேல உட்கார்ந்து சவாரி பண்ற மாதிரி ஒரு சீட்டை ரெடி பண்ணி வால் பகுதியில ஒரு கயிறை கட்டி தேவையான நேரத்துல அதை ஓபன் பண்ணியும் க்ளோஸ் பண்ணியும் வானத்துல பறந்து பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு இதை வச்சு வானத்துல பறந்தாலுமே அடுத்த சில நிமிஷங்கள்லயே நம்ம ஆளு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். எப்பவுமே டிராகன் உடம்போட ஒட்டி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சீட்ல பக்காவா உட்காரணும். அதனாலேயே சீட்ல ஒரு பெல்ட் ரெடி பண்ணி அதை தான் உடம்புல லாக் பண்ணிப்பான். கூடவே கைகளால அந்த வால் பகுதியை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ கால்கள் மூலமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சின்ன கியரை உருவாக்குறான். ஆரம்பத்துல பக்கத்துல இருக்க பாறைகள்ல இடிச்சு கீழே விழுந்தாலுமே திரும்ப திரும்ப இவங்க பறக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு இடத்துல தட்டத்தரு மாதிரி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு மேல போய் தொப்புன்னு கீழே விழுறாங்க. பார்த்தா அங்க குட்டி குட்டியான பூக்கள் இருக்கு. அது இந்த டிராகன் மூக்குல போனதுமே போதும் குழந்தை மாதிரி ஹச்சு ஹச்சுன்னு தும்ம ஆரம்பிக்குது. அப்படின்னா டிராகன்ஸுக்கு இந்த பூக்கள் பிடிக்காதுங்கிற விஷயத்தையும் நம்மளால நோட் பண்ணி வச்சுப்பான். அடுத்த நாள் மறுபடியும் 4வது கேம் ஆரம்பிக்குது. டிராகன் நேரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது இவன் மறைச்சு வச்சிருந்த அந்த சின்ன பூக்கள் இருக்கு இல்லையா, அதை டக்குன்னு டிராகன் மூக்குலயே தூவி விட்டுருவான். அவ்வளவுதாங்க, அச்சு அச்சுன்னு தும்முனபடியே தீப்பிழம்புகளை கக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி தொப்புன்னு அது கீழே விழுந்துரும். இந்த போட்டியிலையும் நம்ம ஹீரோ ஒரு வழியா ஜெயிச்சுட்டான். உடனே மொத்த பேரும் ஹீரோவை சுத்தி வளைச்சு, டே உண்மையை சொல்றா, நீ ஏதோ ஒரு ட்ரிக்க பண்ணிதான் இங்க எல்லாரையும் ஏமாத்துற. எப்பா ட்ரிக்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எனக்கு பூக்கள் பிடிக்கும், அதனால பாக்கெட்ல வச்சிருந்தேன். டிராகன் என்ன அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பயத்துல தான் அந்த பூக்களை தூக்கி போட்டேன், மத்தபடி நான் எதுவும் பெருசா பண்ணல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாதியிலேயே அங்கிருந்து ஓடியும் போயிடுவான். நாட்கள் போக போக முன்ன விட நம்ம ஹீரோவுக்கு அந்த டிராகன் கூட நட்பு அதிகமாகுது. சொல்ல போனா நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டாங்க. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம நைட் ஃபியூரி கூட விளையாடும் போது அதோட தாடை பகுதியை லைட்டா தேய்ச்சி கொடுத்ததுக்கு அது குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்குதுங்க. ஓஹோ, இந்த டிராகனுக்கு இந்த வீக்னஸ் எல்லாம் வேற இருக்கான்னு மறுபடியும் 5வது கேம் ஆரம்பிக்கும் போது கொம்பு வச்ச டிராகனை களத்துல இறக்குறாங்க. அங்க இருக்க பலகைக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த ஹீரோவை கடிக்கலான்னு அதுவும் இந்த பக்கத்துல இருந்தே தலையை எண்ணிட்டோம். பையன் சும்மா இருப்பானா, இதா சாக்குன அந்த டிராகனோட தாடை பகுதியை தடவி கொடுத்ததுமே குழந்தை மாதிரி சுருண்டு தூங்க ஆரம்பிச்சிடும். ஆனா மத்தவங்களோட பார்வையில நம்ம ஹீரோ அந்த டிராகன் கூட சண்டை போட்டுதான் அதை மயங்க வச்சுட்டான் போலன்னு இவங்களாவே ஒரு தப்பான இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. வழக்கம் போல இந்த போட்டியிலையும் நம்ம ஹீரோ தான் இப்ப ஜெயிச்சிருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. எதிர்ச்சியா கையில இருக்க சுத்திகளோட வெளிச்சத்தை பார்த்த நம்ம கருப்பன் அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி குதிச்சு அந்த வெளிச்சத்தை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ, அப்படின்னா இதை வச்சும் அந்த டிராகனை ஏமாத்தலாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நடக்கிற கேம்லயுமே இவன் ஒரு குட்டி டிராகன் வரும்போது அதுக்கு முன்னாடி வெளிச்சத்தை காட்டி ரொம்பவே தந்திரமா கூண்டு விட்டு வெளியில வந்த டிராகனை அதே கூண்டுக்குள்ளேயே அனுப்பிடுவாங்க. மத்த எல்லாரையும் விட இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு தான் இவன் மேல சந்தேகமே அதிகமாகுது. சோ அவ எங்க போறான் என்ன பண்றான் நோட் பண்ணும்போது எதிர்ச்சியா நம்மால காட்டுக்குள்ள போற விஷயத்த இவ பாத்துட்டா. சோ சந்தேகம் வராத மாதிரி பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவா. ஆனா ஒரு ஓடையை கடந்ததுமே சடனா முன்னாடி போயிட்டு இருந்த ஹீரோவை காணோம். பையன் எஸ்கேப் ஆயிட்டான் போல. இப்ப நாட்கள் கடந்தோட அந்த டிராகன் மேல எப்படி எல்லாம் சவாரி பண்ணலாம், எந்த மாதிரி எல்லாம் கியர் வச்சா எந்த மாதிரி எல்லாம் திரும்பும்னு தன்னோட சுய அனுபவத்துல ஒரு சின்ன குறிப்பு மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பான். இன்னொரு பக்கத்துல வெளியில போன ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு தன் ஆளுங்களோட திரும்ப கிராமத்துக்கு வந்துட்டாரு. ஆனா பாருங்க, 4-5 கப்பல் போயிருக்கும் அந்த டிராகனோட கூட்ட தேடி. ஆனா இப்ப வந்திருக்க கூடியதோ வெறும் ஒரே ஒரு கப்பல். என்ன தலைவரே, போன காரியம் என்னாச்சு? போகர் எதுவும் நல்லபடியா முடியல. நம்ம ஆளுங்கள்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் தேடி போட இடத்துல அந்த டிராகன்ஸோட கூடம் இல்ல. பதிலுக்கு போகரும், சரி போனது போச்சு, உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. உங்க பையன் இருக்கிறானே, அவன் டிராகன் ஸ்லேயருக்கான போட்டியில ரொம்பவே முன்னிலையில இருக்கான். என்ன கேட்டா அவன் டிராகன் ஹண்டர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. நயனாவுக்குமே இதை கேட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அடுத்து இன்னொரு
ஞாபகத்துல நம்மால மறுபடியும் டிராகன் மேல சவாரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு முறையுமே தாங்கிட்ட இருக்க பேப்பரை வச்சுதான் பார்த்து பார்த்து வண்டியை திருப்பி ஓட்டிட்டு இருப்பான். நினைக்கிறத விட ரொம்ப சூப்பராவே டிராகனும் பறக்குது. அப்ப எதிர்ச்சியா இவன் போன வேகத்துக்கு எழுதி வச்சிருந்த பேப்பர் குறிப்பு இருக்கு இல்லையா, அது டக்குன்னு பறந்து கீழே விழுந்துரும். அதை பிடிக்க ட்ரை பண்ணும்போது இவன் சீட்டோட கட்டி இருந்த பெல்ட் இருக்குல்ல, அது டக்குன்னு அருந்துரும். தாங்க டிராகன் தனியா நம்ம ஹீரோ தனியான அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. டிராகன் எப்படியோ திரும்ப ஹீரோவை பிடிச்சிருச்சு. இவனும் எப்படியோ பறந்து போன அந்த பேப்பரை பிடிச்சிட்டான். ஆனா போற வேகத்துக்கு அந்த பேப்பர்ல என்ன குறிப்பு இருக்குங்கிறத இவனால தெளிவா பார்க்க கூட முடியல. ரைட்டு, இது வேலை கேட்காத, நம்மளாவே வண்டியை ஓட்டினாதான் உண்டுன்னு இவன் எந்த டைரக்ஷன்ல பறக்கணும்னு எதர்ச்சியா காலை நீட்டுறானோ அந்த டைரக்ஷன்ல இந்த டிராகன் பறக்க ஆரம்பிக்குது. அப்பாடா, ஒரு வழியா நாம எப்படி பறக்கணுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு ரொம்பவே ஜாலியா ஹீரோவும் கத்துறான், அந்த டிராகனும் கத்துத. நேரம் போக நைட் ஆகுது. திரும்ப வீட்டுக்கு வரும்போது உள்ள நைனா உட்கார்ந்துருக்காரு. அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? போன காரியம் என்னாச்சு? அதெல்லாம் விட்டு தரல, உன்னை பத்தி எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நீ எங்கிட்ட இருந்த அந்த ரகசியத்தை மறைச்சிட்டல. ஆக்சுவலா நைனா பேசுறது டிராகன் கேமை பத்தி, ஆனா ஹீரோ நினைச்சுக்கிறது நம்ம நைட் ஃபியூரி டிராகனை பத்தி. சோ ஒரு பயத்திலேயே, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடு, நீ ஒரு நல்ல டிராகன் ஸ்லேயர் ஆனா அது எனக்கு பெருமை தானே. எது ஸ்லேயரா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? டாய் சும்மா நடிக்காதடா. நீ டிராகன் கேம் போட்டியில மத்த எல்லாரையும் விட பாயிண்ட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கியாமே. ஃப்ராடு இவ்வளவு வருஷமா உனக்குள்ள இருக்க டிராகன் ஹண்டருக்கான திறமைகளை மறைச்சு என்கிட்ட அப்பாவி மாதிரி நடிச்சிருக்கல. பரவாயில்ல விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். இது என்ன தெரியுமா? உங்க அம்மாவோட கையால செய்யப்பட்ட தலை கவசம். இனிமே இது உனக்கு சொந்தம். ஏன்னா எங்களை போலவே நீ ஒரு டிராகன் ஹண்டர் தான். நாளைக்கு உங்களுக்கான கடைசி கேம் நடக்க போகுது. அதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா போதும், யார் அடுத்த தலைவருங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த நெருப்பு டிராகன் கூட சண்டை போட்டு உன் திறமைகளை காட்டு. கண்டிப்பா பதவி உனக்கு தான் கிடைக்கும். நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு நைனா அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. இப்ப இவனுக்குள்ள இருக்க பயமே நைனா இவன் மேல வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான நம்பிக்கை மட்டும்தான். காலையில விடியுது, போட்டியும் ஆரம்பிக்குது. நம்ம போண்டா டிராகன் இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப உள்ள இறக்கிருக்கானுங்க. உடனே கிட்ட வந்த ஹீரோயினும், இந்த பாரு உன் தந்திரங்கள் எதையும் பயன்படுத்த கூடாது, இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன்னு ரொம்ப கோவமா பேசிட்டு அவ அங்க இருந்து ஓடி போறா. நடக்கிற போட்டியை வேற நம்ம ஹீரோவோட நைனா மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு. மௌனே, நீ தான்டா எனக்கு ஜெயிக்கணும்னு ஆறாவரமா கத்திட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, நம்மளால சண்டைக்கே போடலனாலும் கூட அந்த டிராகன் இருக்கு இல்லையா, குழந்தை மாதிரி ஹீரோவுக்கு முன்னாடி வந்து படுத்துக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த போட்டியிலுமே நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சதா அர்த்தம். போட்டியோட முடிவுல அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்தது நம்ம ஹீரோ மட்டும்தான். அதனால இவன் தான் அடுத்த ஊர் தலைவருங்கிற மாதிரி அங்க இருக்க ஜோசியக்கார அம்மாவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடச்ச, மத்தவங்களை போல தன்னையும் ஒரு டிராகன் ஹண்டர் ஆக்கிட்டாங்களேன்னு இவனுக்குள்ள ஒரு பயம். சோ அதனாலயே இந்த இடத்த விட்டு நம்ம நைட் ஃபியூரி டிராகன் இருக்குல்ல, அதை பாக்குறதுக்காக வரான். செல்லோனி இங்கடா இருக்க? இந்த பாரு, நீ இனிமே இங்க இருக்க கூடாது. உடனே இப்பவே நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். இப்படி பேசும்போதே, நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு ஓடணும்னு ஹீரோயின் டக்குன்னு அங்க இருக்க பாறைகளுக்கு மேல உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஒரு நிமிஷம் நம்ம ஆளுக்கு இதை பார்த்து தூக்கி வாரி போடுது. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? ஆமா, இது ரொம்ப பெரிய கேள்வி பாரு. ஏண்டா டேய், என்ன வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் மாட்டி இருக்க? ஓ, புரிஞ்சு போச்சு. எங்க பார்வையில நீ அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு எங்களுக்கே தெரியாம இங்கதான் பயிற்சி எடுக்கிறியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு படக்குன்னு ஹீரோவோட கைய மடக்கி கீழே தள்ளிடுவா. இத இவ்வளவு நேரமா ஒளிஞ்சிருந்த நம்ம கருப்பு டிராகன் பார்த்தா சும்மா இருப்பானா? ஏண்டி சக்காலத்தி, எனக்கு மீன் கொடுத்த எஜமானோட கையவே நீ உடைச்சிட்டியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு படக்குன்னு இவளை கடிக்கலாமே கிட்ட வரும். ஒரு நிமிஷம் ஹீரோனுக்கு இதை பார்த்து பேச்சு முச்சே இல்ல, உறைஞ்சு போன செல்ல மாதிரி ஆயிடுவா. அப்பதான் கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, டேய் கோவப்படாதடா, இவன் நம்ம ஆளு. அவ பயத்துல ஹீரோயினும் கீழே விழுந்த கோடாரி எடுக்கலான்னு பாக்கும்போது டிராகன் இத பார்த்து கத்த ஆரம்பிக்குது. இந்த பாரு, நான் சொல்றதை கேளு. நம்ம நினைக்கிற மாதிரி டிராகன்ஸ் எல்லாம் கெட்டது கிடையாது. பதிலே பேசாம நம்மால அந்த இடத்த விட்டு குடு குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. டேய், இப்ப மட்டும் அவளை விட்டோம், நாளை பின்ன உனக்கு தான் பிரச்சனை. அடுத்து காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஹீரோட காட்டுறாங்க. அப்ப படக்குன்னு ஏதோ ஒண்ணு இவள அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வானத்துல பறகுது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவும் நைட் ஃபியூரி டிராகனும் தான். புள்ளைய கொண்டாந்து கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு பாறையில தொங்க விட்டானுங்க. இந்த பாரு, உனக்கு இப்ப ரெண்டு வாய்ப்பு. ஒண்ணு, இந்த டிராகன் நல்லதுங்கிறத என் கூட வந்தா நீ புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லன்னு வைய, செத்தா சாகட்டும்னு இதே இடத்துல உன்னை விட்டுட்டு போயிடுவேன். சோ தயவு செஞ்சு என்ன ஒரு முறையாச்சும் நம்புன்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோனால முடியாதுன்னு சொல்ல முடியல. அதனால இவளுமே கொஞ்சம் அமைதியாகிட்டு டிராகன் மேல உட்காருவா. டேய், உன் திறமையை காட்டி இவ்வளவு அமைதிப்படுத்துன்னு சொல்லும் போது டிராகனை பாருங்க, அடியே நீ ஏன் கூட்டாளியவே கொல்ல பார்த்தல, இன்னைக்கு உனக்கு நான் தண்ணி காட்டுறேன்னு வேணும்னே கண்ணா பின்னாடி பறக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா அதோட வேகம் கட்டுக்கடங்காம இருக்கு. பயத்துல ஹீரோயின் வேற கத்த ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோவும், அடியே அவன் உன் மேல கோவமா இருக்கான், நீ அவனை நம்பலல்ல. உடனே பயத்துல டிராகன் மேல கைய வச்சுட்டு, எப்பா நான் உன்னை முழுசா நம்புறேன்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா போறியா? இப்படி சொல்லிட்டு ஹீரோவை கட்டிப்பிடிச்ச அடுத்த நொடியே டிராகனும் தன்னோட வேகத்தை குறைச்சு ரொம்ப அழகா காத்துல பறக்க ஆரம்பிக்குது. ஏன் மேகங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க அதிசயங்களை கூட பார்த்த ஹீரோயின் மெய்மறந்து போறா. கூடவே, இந்த பாரு, நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த டிராகன் கெட்டது கிடையாது. என்னதான் நான் உன் பேச்சை கேட்டு இத பத்தின ரகசியங்களை வெளியில சொல்லாம இருந்தாலும் கூட கண்டிப்பா உன் அப்பாவும் இந்த கிராமமும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிராகன்
டிராகனை வேட்டையாடுவாங்க. பிரச்சனை இல்ல, அதுக்குள்ளேயே நான் இவனை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவேன். நேரம் வேற அதிகமாயிடுச்சு, திரும்ப நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லும் போது சடனா மேகங்களோட பக்கவாட்டுல இருந்த இன்னும் நிறைய டிராகன்ஸ் எல்லாம் இவங்க டிராகனை ஒட்டி பறக்க ஆரம்பிக்குது. எல்லா மிருகங்கள்கிட்டயுமே இறைகள் இருக்கு. அதனால சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த டிராகன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு பெரிய எரிமலையை கவனிக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ள இறங்கி பாக்குறப்பதான் நூத்துக்கணக்கான டிராகன்ஸோட கூடுகள் இங்க இருக்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த கூட்டத்தான் ஹீரோவோட நைனாவும் தேடிட்டு இருப்பாரு. அப்ப பாருங்க, கொண்டு வந்த சாப்பாடு எதையுமே இந்த டிராகன்ஸ் எல்லாம் சாப்பிடாம அது அப்படியே அங்க இருக்க தீ பிளம்புக்குள்ள கொட்ட ஆரம்பிக்குது. அப்ப நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல நல்லா மலை அளவுக்கு உருவத்துல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராகன் ஒண்ணு தீ பிளம்புகளுக்குள்ள இருந்து வெளிவந்து தனக்கு சாப்பாடு கொடுக்க வந்த டிராகனையே படக்குன்னு கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. இத பார்த்து மத்த டிராகன்ஸுமே பயந்து பறக்கும் போது அதுங்களையும் ஒன்னு ரெண்டா கடிச்சு திங்குதுங்க. ரைட்ரா, இதுக்கு மேலேயும் இங்க இருந்த ஆபத்தன ஹீரோயின் எஸ்கேப் ஆடுவாங்க. திரும்ப தங்களோட தீவுக்கு வந்ததுமே ஹீரோயின் பயந்துகிட்டு நான் உடனே அந்த டிராகன்ஸோட கூட்ட பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுவா. அடியே, நீ என்ன லூசா? நீ மட்டும் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்ன, நீ எப்படி அங்க போனன்னு கேள்வி வரும். அப்புறம் இந்த பிளாக் டிராகனை பத்தின ரகசியங்களையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். சோ தயவு செஞ்சு அமைதியாரு. நாளைக்கு தான் எனக்கு அந்த ஃபயர் டிராகன் கூட போட்டியிடுறதுக்கான நாள். அப்ப வச்சு மக்கள் முன்னிலையில டிராகன்ஸ் எல்லாம் கெட்டது கிடையாதுங்கிறத நான் நிரூபிக்கிறேன். ஹீரோயினுமே இந்த டீலுக்கு ஓகே சொல்றா. ஆனா போறதுக்கு முன்னாடி நீ என்ன கொல்ல பார்த்தல, அதான் அந்த பாறைகளுக்கு மேல தொங்க விட்டு அதுக்கு இதை வச்சுக்கொண்டு ஓங்கி ஒரு அப்பு. அப்புறம் ரெண்டாவதா இந்த முத்தத்தை வச்சுக்கோ, உன்னையும் உன் டிராகனையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு காதல் மலையை பொழிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. அப்ப நம்ம கருப்பனை பாருங்க, எடா அவளை தூக்கிட்டு பறந்து போனது நானு, ஆனா முத்தம் உனக்கான்னு ஏகத்தாளமா இவனை பாக்குது. கற்பனா காலையில விடையுது. இன்னைக்கார கடைசி கேம், அதாவது ஊர் தலைவராகிறதுக்கான கேம். இதுல ஹீரோ மட்டும் தான் தனியால கலந்துப்பான். அந்த நெருப்பு டிராகன், அதாவது ஹீரோவோட அப்பா ஒரு முறை சண்டை போட்டிருப்பார்ல, அதே டிராகன் கூட இப்ப நம்மளால சண்டை போட்டாகணும். கண்டிப்பா தான் பையன் அதை தோக்கடிப்பாங்கிற நம்பிக்கையில நைனாவும் மக்களும் ஆர்வத்தோட காத்திருப்பாங்க. கதவும் திறகுது, உடம்பு ஃபுல்லா நெருப்போட அந்த டிராகனும் வெளிவருத. முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிக்க தான் ட்ரை பண்ணோம். ஆனா எல்லா தசைகள்லயுமே சங்கிலியால லாக் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த டிராகனால தப்பிக்க முடியாது. ஏன் நெருப்ப வச்சு தாக்கினா கூட குறுக்க இருக்க கிடையங்கள் மக்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி அவங்கள பாதுகாக்குது. அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்த டிராகன் நேருக்கு நேரா அவனை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நம்மால் கிட்ட தான் ஏற்கனவே பிளான் இருக்கும்ல, மக்கள் முன்னிலையில டிராகனை அமைதிப்படுத்தி அதை தொட முடிஞ்சா கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே டிராகன் கெட்டது கிடையாது, வெறும் உணவுக்காக மட்டும்தான் நம்மளோட கிராமத்தை அதை அட்டாக் பண்ணுதுங்கிற உண்மையை புரிஞ்சுப்பாங்கல்ல. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே கையில வச்சிருந்த கேடையும் அப்புறம் ஆயுதங்களை பொறுமையா கீழே தூக்கி போட்டுட்டு என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு பேசுவான். இதை பார்த்து கடுப்பான நைனா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அது கூட சண்டை போட்டாகணும். அப்பா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த டிராகன் கெட்டது கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப அமைதியா அந்த டிராகனை சமாதானப்படுத்தி கிட்டத்தட்ட தொடுற அளவுக்கு பக்கத்துல போயிடுவான். ஆனா நைனாவுக்கு பயம், எங்க ஒரு வேலை அந்த டிராகன் தான் பையனை அட்டாக் பண்ணிடுமோன்னு. சோ அதனாலேயே கையில வச்சிருக்க ஆயுதத்தை ஓங்கி தரைய பார்த்து தட்டும் போது இந்த சத்தத்தால டைவர்ட் ஆன மிருகம் வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து அங்க இருக்க கதவை திறந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா அது நெருப்ப கக்குதுங்க. எல்லா திசைகள்லயும் ஹீரோவை லாக் பண்ணுது. இப்ப இங்க ஹீரோ பயத்துல கத்துற விஷயம் காட்டோட மறுபக்கத்துல இருக்க நம்ம கருப்பனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதாங்க, அடுத்த நிமிஷமே தன்னால ஒழுங்கா பறக்க முடியலனாலும் கூட ஹீரோவை காப்பாத்தியே ஆகணுங்கிற அன்பால இவ்வளவு நாளா தப்பிக்கவே முடியாம மாட்டி கடந்த குழிய விட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ள வேக வேகமா ஓட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த டிராகன் ஹீரோவோட கதையை முடிக்க போற அந்த நேரத்துல கரெக்டா கிரவுண்டுக்குள்ள வந்த நம்ம கருப்பன் கழுத்தோட சேர்த்து அந்த நெருப்பு டிராகனை கவி புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இதோட வேகத்துக்கு மத்த டிராகன்ஸால ஈடு கொடுத்து சண்டை போட முடியல. ஹீரோவுக்கு உதவி பண்ற அந்த டிராகனை பார்த்த மத்த ஆளுங்க அமைதியாவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. டேய் நைட் ஃபியூரி டிராகன் இதான், இந்த அற்புதமான டிராகனை இன்னைக்கு நம்ம கையாலேயே கொண்டாகணும்னு அவன் கையில பொருள் எடுக்கிறாங்க. சொல்ல போனா நைனா தனியாலா அந்த டிராகன் கூட சண்டை போட்டு கத்திய வச்சு குத்த போற நேரத்துல அப்பா வேணா அவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு ஹீரோ கத்துவான். நைனா இது மூலமா டைவர்ட் ஆகும் போது கருப்பு டிராகன் அப்படியே நைனாவை புரட்டி இப்ப அவரை கடிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. என்ன இருந்தாலும் ஹீரோவோட அப்பா வச்சே சோ கொஞ்சம் டிராகனும் அமைதியாகும் போது துளி கூட மனசாட்சி இல்லாம நைனா டிராகனோட மூஞ்சிலேயே சர மரியா குத்தி மத்த ஆட்களோட உதவியால கைத்த போட்டு அதை அப்படியே மொத்தமா லாக் பண்ணிட்டாங்க. டாய் உனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போடி, நான் உனக்கு நைட்டு வந்து ஆப்பு வைக்கிறேன்னு நைனா கத்திட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைனா ஹீரோவை பார்த்து, ஏண்டா இது எல்லாத்தையும் தந்திரங்களுக்காக பண்ணியா? அந்த டிராகன் சும்மா ஒண்ணு ரிங்குக்குள்ள வரல. அப்பா லூசு மாதிரி யோசிக்காதீங்க, இது எதையும் நான் பண்ணல. நான் உங்க பார்வையில டிராகன்ஸ் எல்லாம் நல்லதுங்கிறத காட்ட மட்டும் தான் நினைச்சேன். அந்த நைட் ஃபியூரி அவன் என்னோட ஃப்ரெண்டுப்பா, என்கிட்ட எவ்வளவு நல்லா பழகிருக்கான் தெரியுமா? அவன் கூட நான் ஒன்னா பறந்திருக்கேன். அந்த டிராகன்ஸோட கூட்ட கூட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், உனக்கு அந்த கூடு தெரியுமா? அப்படின்னா இந்த உண்மை தெரிஞ்சு கூட என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல. ஆனா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த
அந்த டிராகன் கூட அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. உங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய டிராகன் அங்க இருக்கு. இல்ல நீ போய் சொல்ற. அந்த நைட் ஃபியூரி டிராகன் மாதிரியே இன்னும் நிறைய டிராகன்ஸ் அங்க இருக்கு போல. அதுங்களை காப்பாத்துறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ பழசையெல்லாம் மறந்துட்டியா? நீ குழந்தையா இருக்கும் போது உங்க அம்மாவை டிராகன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போச்சு. அப்பா எல்லா டிராகன்ஸும் கெட்டது கிடையாதுப்பா. அதே தான் நானும் சொல்றேன். நீ வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நைட் ஃபியூரி மட்டுமே நல்லது கிடையாது. உலகத்துல பல டிராகன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதுங்க எல்லாமே கெட்டதா தான் இருக்கும். சரி அதையெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப அந்த டிராகன்ஸோட கூடு எங்க இருக்கு? அப்பா நம்மளால அதை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டிராகனால மட்டும்தான் அந்த கூட்டுக்கு நம்மள கொண்டு போக முடியும். சரி அதான் இந்த கருப்பா இருக்கானே, இவனை வச்சு நான் கூட்டுக்கு போறேன். ஒட்டுமொத்த டிராகன்ஸையும் அழிச்சிட்டு நான் திரும்ப வருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் நீ எனக்கு புள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. கண்டிப்பா நீ ஒரு வைக்கிங் வீரனா இருக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு நைனா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. முன்ன விட இந்த முறை அதிகப்படியான ஆளுங்களை கூட்டிட்டு நம்மளோட கருப்பு டிராகன் இருக்குல்ல, அதையும் நகரவே முடியாத மாதிரி சங்கிலியை வச்சு லாக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த மலைகளுக்கு மேல இருந்து நம்ம ஹீரோவும் பாக்குறான். ஆனா ஒரு கோவத்தோட படக்குன்னு மூஞ்ச திருப்பிப்பான். இவ சோகமா தனியா உட்கார்ந்து இருக்க விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட வரா. டேய் என்னடா ஆச்சு? என் அப்பாவுக்கு என்ன தேவையோ நான் அதை கொடுத்துட்டேன். அவங்கள தடுக்கல, டிராகனை அவங்க கூடயே போக விட்டுட்டேன். சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எதுக்காக அந்த டிராகனை காப்பாத்தன? அதுவா, நான் முதல் முறையா பார்க்கும்போது அந்த டிராகன் ரொம்ப பயத்தோட இருந்துச்சு. என் அப்பா நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய வீரன்லாம் கிடையாது. எனக்கு டிராகன்ஸை பார்த்து ரொம்ப பயம். ஆக்சுவலா அதே பயத்தை நைட் ஃபியூரிக்கு முன்னாடி கத்தியை கொண்டு போகும்போது அதோட கண்கள்ல நான் பார்த்தேன். அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் அவனை நான் விடுதலை பண்ண. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் மேல அன்பை கொட்டி நானும் அவன ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட ஆனோம். பாத்தியா, மத்த எல்லார்கிட்டயும் இல்லாத ஒரு திறமை அது உன்கிட்ட இருக்கு. நீ தான் இப்ப முடிவெடுத்தாகணும். அந்த டிராகன் இப்ப ஆபத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் ஹீரோயினோட பேச்சை கேட்டு, ஆமா நீ சொல்றது சரிதான். ஆனா இங்க இருந்து நம்மளால கடல் வழி பயணத்தை பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருந்த எல்லா படகுகளையும் சண்டைக்காக உங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. பிரச்சனை இல்ல, என்கிட்ட இன்னொரு முட்டாள்தனமான ஐடியா இருக்குன்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அடுத்து நம்ம கருப்பு டிராகன்ஸோட கூட்டுக்கு போறதுக்கான வழிய தலைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டி வழியை காட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு வழியா நம்ம ஆளுங்க அந்த எரிமலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கிட்ட எந்த ஒரு கப்பலும் இல்லங்கிற காரணத்தால டிராகன் கேம்காக பிடிச்சு வச்சிருந்த டிராகன்ஸ் இருக்குல்ல, அதை இப்ப தான் திறமையால ரொம்பவே சாந்தப்படுத்தி தங்களோட ஃப்ரெண்டா மாத்திப்பாங்க. ஒரு பக்கத்துல நைனா, கண்டிப்பா அந்த டிராகன்ஸ் எல்லாம் இங்க இருக்க எரிமலைக்குள்ளதான் இருக்கும். நாம தான் உள்ள போறதுக்கான பாதையை உருவாக்கணும்னு இவங்க கொண்டு வந்த ஆயுதங்களை வச்சு மிகப்பெரிய பாறைகளை அங்க இருக்க எரிமலை பக்கமா வீசும் போது உள்ள போறதுக்கான பாதை கிடைக்குது. ஒரு தீப்பந்தத்தை தூக்கி போட்டா உள்ள ஆயிரக்கணக்கான டிராகன்ஸ் உட்கார்ந்து இருக்குங்க. சண்டைக்கு தயாராகுங்கன்னு நைனா பயங்கரமா கத்துவாரு. உள்ள இருக்க டிராகன்ஸும் அதுக்கேத்த மாதிரி இவரை நோக்கி பறந்து வருது. ஆனா பாருங்க, ஒண்ணு கூட இவர் கூட சண்டையே போடல. அந்த இடத்த விட்டு தப்பிக்க தான் ட்ரை பண்ணுது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே சடனா தரையில ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. அப்படின்னா கண்டிப்பா தன் பையன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த சின்ன டிராகன்ஸை தவிர வேற ஏதோ ஒரு பெரிய டிராகன் இருக்கு போலன்னு பயந்துகிட்டு வெளியில ஓடி வரும்போது அங்க இருக்க பாறையெல்லாம் பொழந்துகிட்டு நல்லா மலை அளவுக்கு இந்த சின்ன சின்ன டிராகன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ஒரு ராணி டிராகன் வெளியில வருது. இந்த மிருகத்துக்கிட்ட என்ன சண்டையா போட முடியும்? முதல்ல தப்பிக்கலான்னு அங்க இருக்க படகு பக்கமா ஓடுவாங்க. ஆனா அது சும்மா கிடையாது. நெருப்ப கக்கி ஒரே நொடியில அந்த படகு எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருச்சு. பயத்துல நைனாவும் தான் உயிர் போடாலும் பரவாயில்ல, மத்த எல்லாரும் தப்பிக்கிட்டோன்னு நீங்க எல்லாரும் தீவோட மறுபக்கத்துக்கு போங்க, அது வரைக்கும் நான் இந்த டிராகனை தசை திருப்புறேன்னு ஒரு கல்ல தூக்கி போடக்கூடிய மிஷினை வச்சு டிராகனை பார்த்து அடிக்கிறாரு. இந்த பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இதே டைம்ல நம்ம கருப்பு டிராகன் இருக்கு இல்லையா, அது இன்னும் இறஞ்சுகிட்டு இருக்க அந்த போட்டுக்கு நடுவுல தான் மாட்டி இருக்கு. பாவம் தப்பிக்க வழி இல்லாம பேந்த முடிச்சிட்டு இருக்கு. இதே டைம்ல கல்ல தூக்கி போடுறதால அந்த ராணி டிராகன் நைனாவை கடிக்கலாமேன்னு வாயை பழக்கும் போது எங்க இருந்தோ ஒரு தீப்பந்த டக்குன்னு அதோட தலையில வந்து அடிக்குது. என்னன்னு திருப்பி பார்த்தா அதை நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் டிராகன்ஸ் மேல சவாரி பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கத்துல நம்ம கருப்பு டிராகன் கிட்ட வந்துட்டான். அது வாயில மாட்டி இருக்கக்கூடிய மாஸ்க கழட்டினதும் போதும் கையா முய்யான்னு கத்த ஆரம்பிக்குது. எப்பாடே எனக்கு புரியுதுடா, நான் உன்னை அவங்க கிட்ட விட்டுருக்க கூடாது, அதான் இப்ப வந்துட்டேன்ல, என்ன மன்னிச்சிட. இப்படி சொல்லி என்னதான் இவன் சங்கிலியை கழட்ட ட்ரை பண்ணாலுமே அது ரொம்ப டைட்டா இருக்கு. அதே டைம்ல ராணி டிராகனை மண்ட குழம்பு வைக்கலான்னு இந்த பயலுங்க டம்முன்னு சத்தம் போடுவானுங்க. ஆக்சுவலா இந்த சத்தத்தால பெரிய டிராகன் டைவர்ட் ஆகுதோ இல்லையோ, இந்த குட்டி டிராகனுக்கு எல்லாம் பித்து பிடிச்சு நெருப்பு டிராகன் மேல உட்கார்ந்து இருந்த பாடி சோடா தடுமாறி தொப்புன்னு அங்க இருக்க ராணி டிராகன் மேல விழுந்துருவான். அதே டைம்ல நம்ம போண்டா டிராகன் அதுவும் தடுமாறி பீமாவோட சேர்த்து தொப்புன்னு கீழே விழுந்துரும். இத பெரிய டிராகன் பார்த்தா சும்மா இருக்குமா? காலை வச்சு மிதிக்க ட்ரை பண்ணும். நல்ல வேலை பாடி சோடா அதுக்குள்ளேயே உள்ள பூந்து ஒரு பெரிய சுத்தியில வச்சு அதோட கண்ணுல உரட்டி வழி தாங்க முடியாம காலை அங்க எங்கேயும் தரையில மிதிக்கும் போது தண்ணிக்குள்ள படகுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் டிராகனும் மொத்தமா அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த டிராகனை காப்பாத்த இவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா சங்கிலிய உடைக்கவே முடியல. அப்ப உள்ள வந்த நைனா ஹீரோவை காப்பாத்தி மேல கொண்டு வந்துட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள வராரு. மாட்டி கிடக்குற அந்த டிராகனோட சங்கிலியை உடைச்சு அதையும் காப்பாத்துறாரு. என்ன மனுஷர, நான் இந்த டிராகன் விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு உன் திறமைகள் மேல நம்பிக்கை இருக்கு, உன்னை முழுசா நம்புறேன், உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லும் போது அப்பா எனக்கு இதுவே
போதும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பெரிய டிராகன் கதையை முடிச்சிட்டு வரேன்னு நைட் ஃபியூரி டிராகன் மேல இவன் பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கத்துல பாடி சோடாவ அந்த ட்வின் டிராகன்ஸ் இருக்கு இல்லையா, அது காப்பாத்திருச்சு. அப்ப ஹீரோனை பாருங்க, ராணி டிராகனை டைவர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அது பதிலுக்கு ஒரு கத்துனதுமே ஏதோ ஹிப்னோட்டிசம் பண்ண மாதிரி ஹீரோனோட சேர்த்து அந்த கொம்பு வச்ச டிராகன் ராணி டிராகன் பக்கமா திரும்புதுங்க. ஏ லூசு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் செத்துருவோம் சொல்லும் போது சடனா சுயநனுக்கு வந்து அது மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல பெரிய டிராகனோட பல்லுக்கு நடுவுல அதோட வால் மாட்டிக்கிச்சு. எப்படியாச்சும் டிராகனை காப்பாத்தணும்ல. உடனே ஹீரோயின் பெரிய டிராகனோட வாய்க்குள்ளேயே தாவி கோடாரிய வச்சு அதோட பல்லையெல்லாம் அழிச்சு உடைக்கிறா. இது மூலமா டிராகனும் தப்பிச்சிருச்சு. உடனே ஹீரோயினை எரிச்சு சாகடிக்கலான்னு வாய்க்குள்ள இருந்து கேஸ விட ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த பறந்து வந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் கருப்பு டிராகனும் பாத்துருச்சு. கரெக்டா நெருப்ப கக்கும் போது உயிர் பயத்தால ஹீரோயினும் தாவரா அவ முழுசா விழுறதுக்குள்ளேயே நம்ம கருப்பு டிராகன் அவளை காப்பாத்தி பாதுகாப்பா தரையிறக்கி விட்டுருச்சு. அது மட்டும் கிடையாது, செங்குத்தா வானத்துல பறந்த டிராகனோட தலையிலேயே நம்ம நைட் ஃபியூரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆம்பிடுதாங்க, ராணிக்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்னு ரெக்கைகளை நீட்டி பறக்க ஆரம்பிக்குது. சுத்தி இருக்க பெரிய பாறைகளையே உடைச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா வானத்துல பறந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு மேகங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா அங்கேயுமே அந்த டிராகன் விடாம நெருப்ப கக்கிட்டே இருக்கு. பதிலுக்கு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, மறைஞ்சு தீ பந்துகளை கக்க ஆரம்பிக்குது. இது மூலமா அந்த ராணி டிராகனோட ரெக்கைகள் இருக்கு இல்லையா, அதுல ஓட்டை விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா பள்ளத்துல விழ போகுது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நம்ம நைட் ஃபியூரியோட செயற்கை வால் இருக்குல்ல, அது இப்ப தீ பிடிச்சு எரியுதுங்க. உடனே தரையிறங்கல, கண்டிப்பா 2 பேருக்கும் ஆபத்து. இவங்களை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே அந்த டிராகன் பறந்து வரும்போது ஒரு கட்டத்துல நெருப்ப கக்கலாமேன்னு வாய்க்குள்ள இருந்து கேஸ் ரிலீஸ் பண்ணோம். கரெக்டா அது வாய் ஃபுல்லா கேஸ் வரக்கூடிய அந்த நிமிஷத்துல நம்ம நைட் ஃபியூரிய திருப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது நெருப்பு கேஸ் மேல பட்டதுமே வாயோட சேர்த்து உடம்புக்குள்ள இருக்க எல்லா கேஸும் கண்ணா பின்னாடி வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பெரிய டிராகன் இருக்குல்ல, அது நேரா அங்க இருக்க எரிமலைக்குள்ளேயே தொப்புன்னு விழுந்துரும். ஆனா போற போக்குல வாழை வச்சு டிராகனையும் ஹீரோவையும் வேற அடிச்சிரும். இது மூலமா 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. நெருப்புக்கு நடுவுல ஹீரோ விழுற விஷயத்த பார்த்தா டிராகன் சும்மா இருக்குமா, தான் வால் எரிஞ்சு போச்சு பரவாயில்ல, ஆனா எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல இது அந்த நெருப்பு நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நெருப்பு அணைஞ்சதுமே மொத்த பேரும் உள்ள வராங்க. ஆனா அங்க டிராகன் மட்டும் தான் இருக்கே தவிர புள்ளகாரனை காணோம். என்ன மன்னிச்சிரு, உங்க 2 பேரையும் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு. புள்ள இறந்து போனதா நினைச்சு நைனா அதே இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டிராகனும் தான் ரெக்கைகளை லைட்டா விலக்கி காட்டும் போது ஹீரோ இன்னும் சாகாம மயக்கத்துல இருக்க விஷயத்த காட்டுது. இதாலதான் நெருப்ப தாங்க முடியும்ல, அதனாலதான் ஹீரோ உடம்ப கவர் பண்ணி வச்சிருக்கு போல. இந்த சம்பவங்கள் நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பெட்லயே படுத்த படுக்கையா இருக்கான். சடனா கண்ண முழிக்கும் போது முன்னாடி நம்ம கருப்பா உட்கார்ந்துருக்கான். ஏதோ நாய்க்குட்டி மாதிரி மூஞ்ச நக்கிட்டு இருக்கு. அட பாவி, இது ஏன் வீடு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல வா, நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா போயிடும். அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோ தன்னோட காலை கவனிக்கும் போது இவனுக்கு சம ஷாக்கு. ஏன்னா நடந்த விபத்துல இவனோட ஒரு பக்க காலை இழந்துட்டான். நம்ம கோபார் தான் செயற்கை காலை ஒண்ணு நம்ம ஹீரோவுக்காக கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு டிராகனோட சப்போர்ட்ல வீட்டோட வாசல் கதவை திறக்க போகும்போது வெளியில டிராகன் பறக்கிற விஷயத்த பாத்துட்டான். டே கருப்பா, வீட்டுக்குள்ளே இருடா, வெளியில டிராகன்ஸ் வந்திருக்கு, நான் இதை பாத்துக்கிறேன்னு படக்குன்னு கதவை திறக்க பார்த்தா அந்த கிராமம் ஃபுல்லாவே நிறைய டிராகன்ஸ் பறந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, மக்கள் முன்னிலையில டிராகன்ஸ் எல்லாம் நல்லதுன்னு ஹீரோ ப்ரூஃப் பண்ணதால மக்களும் அதுக்கேத்த மாதிரியே அந்த டிராகன்ஸை இப்ப தங்களோட ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டாங்க. நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாரு. கோபார் வேற எரிஞ்சு போன டிராகனோட வால் இருக்குல்ல, அதுக்கு பதிலா ஒரு புது வாளையும் கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காளே, அவளை பத்தி சொல்லவே வேணாம். ஏடா நீ ஒரு நிமிஷம் செத்தே போயிட்டேன்னு நான் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன்னு பச்சைக்கண்ணு முத்தம் கொடுக்குறாங்க. இது கூட பரவாயில்ல, குறுக்க வந்தா நம்ம கருப்ப வேற. அண்ணாத்த, நமக்கு தான் புது வால் கிடைச்சிருக்க, வாங்க வானத்துல ஒரு சவாரி பண்ணிட்டு வரலான்னு ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் டிராகன்ஸோட வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவோட வாய்ஸ்ல, கவலைப்படாதீங்க, இன்னும் இந்த கதை முடியல, 2வது பாகத்துல இதை விட நாங்க இன்னும் அளவுக்கு அதிகமான சாகசங்களை பண்ண போறோம், நீங்க அதை என்ஜாய் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.